ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய வீடியோ வரலன்னு பார்த்தீங்களா? இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா கேரளா பார்டரில் வாளையாறு, ஓகேங்களா? அந்த பக்கம் போனோன்னா கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. செக் போஸ்ட்டுக்கிட்ட நிற்கிறேன். சரி, நைட் ஆகிடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். இது மத்தியானமே நிறைய வீடியோலாம் எடுத்து போட்டுக்கலாம். உடம்பு டயர்டாகிடுச்சு, தூங்கிட்டேன். நேற்று நைட்டெல்லாம் ஃபுல்லாக தூங்கலையா, ஒரு மணி நேரம் தூங்கிட்டேன். கொஞ்சம் வீடியோலாம் இருட்டாக இருக்குன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நாளைக்கு பகலில் நல்ல வீடியோவாக எடுத்து போடுறேன். சரி, வாங்க வண்டிக்கிட்ட போவோம். மதியானம் சாப்பிட்டது சுத்தமாக வயிற்றுக்கும் ஒத்துக்கலை, உடம்புக்கும் ஒத்துக்கலை. வயிற்றுக்கு ஒத்துக்கலைன்னா செரிக்கலை, வேறு ஒன்றும் இல்லை. செரிக்காமல் இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அரிசி கொட்டையாக இருக்கவும் அந்த அரிசி எனக்கு ஒத்துக்கலை. திடீர்னு சாப்பிடவும் ஒத்துக்கலை. இதான் பார்க்கிங் பார்த்துக்கோங்க. நைட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலே வண்டி எடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம கேரளா உள்ளார ரொம்ப தூரம் கேரளா உள்ளார போகிறோம். காலையில் பகலில் போயிட்டு முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து அங்கேருந்து அப்டேட் பண்ணுறேன். நான் ஓட்டுற வண்டியை ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஓட்டுற வண்டியை இது வரைக்கும் காமிக்கவே இல்லை. பனி, காதெல்லாம் நைட்டெல்லாம் பனி, தொண்டை கட்டிக்குச்சு. காமிக்கிறேன் பாருங்கள் பின்னாடி. ஏன்னா நிற்கிதில்ல, இது ஃபுல்லாக எல்லாம் கேரளா உள்ளார போகிற லாரிங்க தான். பின்னாடி நிற்கிதில்ல, அது ஒரு 100 வண்டி 200 வண்டி நிற்கும். அப்பா வேர்க்குது, எனக்கு நைட்லேயே வேர்க்குது. எல்லாம் ஒரு 100-200 வண்டி நிற்கும். எல்லாம் இப்போ நைட்டில் தான் எடுத்துகிட்டு பாஸ் ஆவாங்க. கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் போகலாம். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வர்றேன்னு இருக்காப்புல. எனக்கு அந்த அட்ரஸ் கொஞ்சம் தெரியாது, ஓகேங்களா? அதனால் அவர் வரவும் நானும் ஒரே கம்பெனியில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒன்றா போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் வந்து மத்தியானமே வந்துட்டு செம்ம டயர்டாக இருந்ததுனால அப்படியே படுத்துட்டேன். சாப்பிட்டு தயிர் சோறு தான் நின்னேன், அதுவே எனக்கு ஒத்துக்கலை. சரி வாங்க போவோம். இப்போ நைட்டுக்கு சாப்பாடு என்ன கிடைக்கலையா அப்படிங்கிறதும் தெரியல. 2 கடை இருந்துச்சு. இப்போ சாப்பாடு இருக்கான்னு போய் பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு. இதே மாதிரி வண்டி தான் நான் ஓட்டுறேன். வாங்க, இன்னும் முன்னாடி நிற்கிது நம்ம வண்டி, போய் காமிக்கிறேன். நான் வண்டியை ரிவீல் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து சம் இஷ்யூ ஆகும். அதனால் இங்கெல்லாம் எல்லாம் பெரிய வண்டிங்க தான் நிற்கும். எல்லாம் 22 டயரு, நான் 30 டயரு அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், எல்லாம் பெரிய வண்டிங்க மட்டும்தான் நிற்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க 2 டிரைவரா 1 டிரைவரானு. ஒரே டிரைவர் தாங்க, 2 டிரைவர்லாம் கிடையாது. நாளைக்கு போய் லோடு இறக்குனா தான் நிம்மதியாக இருக்கும். வரையில் அப்படியே எம்டியாக எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். தமிழ்நாட்டுக்குள்ளே எம்டியாக வந்துட்டு வேறு ஏதாவது லோடு ஏற்றிக்க வேண்டியது தான். ரொம்ப இருட்டாக இருக்கோ. சரி வாங்க காமிக்கிறேன். இங்கே டிரைவருங்கெல்லாம் குளிக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பாத்ரூமு, ஒரு தண்ணி டேங்க் இருக்குது. அவர் செக்யூரிட்டி ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 10 ரூபா 20 ரூபா காசு கொடுத்துட்டு போகலாம் போவையில். ஓகே, கடையெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பாட்டு கடையும் சுவாகா தான். சாப்பாட்டு கடையும் இங்கே ஒன்றும் கிடையாது. சாப்பாட்டு கடையும் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கினேன். அதுவும் சாதா இல்லையா, கூலிங் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. செம்ம கஷ்டமாயிருச்சு. ஏற்கனவே தொண்டை கட்டியிருக்கு, இதில் கூலிங் வாட்டர் பாட்டில் வேறு. தண்ணி ஒரு 5 லிட்டர் கேன் வாங்கி வைக்கணும். 20 லிட்டர் கேன் கூட வாங்கி வைக்கலாம். அது ப்ராப்பராக ரெடி ஆனதுக்கப்புறம் 20 லிட்டர் கேன் வாங்கி வைக்கலாம், ஓகேங்களா? வண்டியெல்லாம் நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கு அப்புறமா. ஓகே, சரி வாங்க வண்டிக்கு போவோம். நம்ம வண்டி லாஸ்ட்டாக நிற்கிது, அந்த லாஸ்ட்டில் நிற்கிது. வண்டிக்கிட்ட போவோம் வாங்க. போயிட்டு செல்லை போட்டுக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு, செல்லில் ஏதாவது ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு, இல்லை இந்த வீடியோ எடுத்ததெல்லாம் ஏற்றி விட்டுக்கிட்டு அப்படியே ஒரு 10-11 மணி வரைக்கும் உட்காந்துருக்க வேண்டியது தான். ஹிந்திக்காரங்கெல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அடுப்பு அது இதுன்னு கொண்டு வந்துக்கிட்டு டெல்லி குஜராத்லேருந்தெல்லாம் வர்றது, அந்த மாதிரி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறது. நம்மளும் சமைக்கலாம், அது கொஞ்சம் நாள் ஆகட்டும். வண்டிக்கிட்ட போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டிக்கிட்ட வந்தாச்சு. இதுதான் நம்ம வண்டி. சரி வாங்க வண்டி உள்ளார போய் பார்ப்போம். கதவை திறந்து போட்டு வர்றதுக்கே பயமாக இருக்குங்க. என்ன இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? கதவை திறந்துக்கிட்டு இருக்கேன். ஆகா, ஆமாம், எங்கள் லைட்டை போடுவோமா? என்னடா இது? லைட்டை போட்டாச்சு.
இந்த தண்ணி பிடிச்சி வச்சா இது கடுகடுன்னு இருக்குங்க. இது தண்ணி நல்லாவே இல்லை. இது காலையில் 1 லிட்டரு வாங்கினேன், குடிச்சிட்டேன், காலி ஆயிடுச்சு. இந்த தண்ணி கம்பெனியில் பிடிச்சா சுடு தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இது ரேடியேட்டரில் இன்ஜினுக்கு ஹீட்டாக இருக்குமா, இன்ஜினுக்கு ஹீட்டில் இது இதாகிடுச்சு. இது இந்த தண்ணி குடிக்க முடியல. இப்போ தண்ணி வாங்கலாம்னா இவன் கூலிங்கை கொடுத்துருக்காங்க. எதை குடிக்கிறதுன்னு தெரியலை, ஒன்றும் தெரியுதுன்னு தெரியலை. ஓகே, துண்டை விரித்து போட்டுக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு படுக்க வேண்டியதான். கொஞ்சம் நேரம் படுத்து ஒரு 1/2 மணி நேரம் படுத்துருந்தோம்னா எந்திரிச்சு அப்புறம் என்னென்னு பார்ப்போம். வேறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் இப்போ நான் எடுத்த வீடியோவே பகல்லையே எடுத்துருந்துருக்கலாம். நான் வந்தது மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். 3 மணிலேருந்து வந்து சாப்பிட்டு படுத்தேன். ஒன்று எல்லாமே வாந்தி வந்துருச்சுன்னா எனக்கு அந்த சாப்பாடு செரிக்கலை. அப்படியே படுத்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரின்னு படுத்துட்டு அப்புறமா இப்போ தான் எந்திரிச்சேன். ஒரு ஆமாம் 4:30க்கு படுத்தேன். 3 மணிக்கு இங்கே வந்தேன். அப்புறம் சாப்பிட்டு 4:30 மணிக்கு படுத்தேன். 5:30 6:30 2 மணி நேரத்தில் 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். 1.5 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேனே. நேற்று நைட்டு ஃபுல்லாலாம் 5 நிமிஷம் கூட தூங்கவே இல்லை. இன்றைக்கி பகல் ஃபுல்லாகவும் 5 நிமிஷம் கூட தூங்கவே இல்லை. ஒரு 1.5 மணி நேரம் தூங்குனது மட்டும்தான். விலாகை காலையில் கண்டினியூ பண்ணலாமா? லவ் யூ.